துப்புரவு தொழிலாளியுடைய மகனா இருந்து ஏழ்மையான நிலையில முதல் தலைமுறை பட்டதாரியா மாறி இப்போ ஒரு பெரும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியா மாறி இருக்கிற கென்னத் ராஜ் அவர்களுடைய பயணம் பலரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சு வாழ்வாதாரத்துக்கே போராடுற நிலைமையில இருந்த குடும்பத்துல பிறந்தவர் தான் கென்னத் ராஜ். அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளர். ஆனா வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம முன்னுக்கு வரணும் அப்படின்ற லட்சியத்தோட பட்ட படிப்பு படிச்சு இப்போ ஒரு பெரும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியா மாறி இருக்கிற கென்னத் ராஜுடைய பயணம் பலரையுமே நிகழ வச்சிருக்கு. இதை தொடர்ந்து கென்னத் ராஜ் அவர்கள் அவருடைய சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிற இந்த ஒரு செய்தி பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தோட சிஇஓவா இல்ல, துப்புரவு தொழிலாளியுடைய மகனா தான் நான் வாழ்க்கையை தொடங்கினேன். இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் அதுக்கப்புறமா ஏஐ நிறுவனத்துடைய சிஇஓவா மாறி இருக்க. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசுடைய அரசு பள்ளி அதுக்கப்புறமா சத்துணவு திட்டத்தால பயனடைஞ்ச மாணவனா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அரசு பள்ளியில பயின்று தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சாதிக்க ஒரு முக்கிய இடமா இருந்ததே இந்த பள்ளி தான். ஏன்னா இந்த அரசு பள்ளியில பயின்றதாலையும் என்னால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ் புதல்வன் திட்டம் அதுக்கப்புறமா விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் இது ரெண்டுமே என்ன மாதிரியான பல விளிம்பு நிலையில இருக்கிற மாணவர்களை முதல் தலைமுறை பட்டதாரியா நிச்சயமா மாத்துன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு மாபெரும் திட்டம் வர நிதியாண்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தால 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில பயின்று உயர்கல்விக்கு போற மாணவர்கள் பாட புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள், அதுக்கப்புறமா இதழ்களை வாங்கி அவங்களுடைய கல்வியை மெருகேற்ற கண்டிப்பா இது உதவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால மாசந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் சேர்க்கப்படுறதோட இந்த புதிய திட்டத்தின் மூலமா சுமார் 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு ஏழை எளிய மாணவனா இருந்து கூலி தொழிலாளியுடைய மகனா இருந்து இப்போ ஒரு பெரும் நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியா மாறி இருக்கிற கென்னத் ராஜுடைய பயணம் பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட அவர் பதிவிட்டிருக்கிற இந்த செய்தி பலரையுமே நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.